பலப்படுத்துகிற கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பரிகாரியாகிய கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியத்தை வர பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். காயங்களை கட்டுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். புது பலனடைய செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனத்தில் உம்முடைய பலனை பூரணமாய் விளங்க பண்ணுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனை உம்முடைய சாயலால் சிருஷ்டித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை பாதுகாக்கும் தேவனாக நீர் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை குறித்து நீர் வைத்திருக்கிற சமாதானத்துக்கு ஏதுவான நன்மையான திட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொருவரின் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் உம்முடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை அவர்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நீர் உண்டு பண்ணின எல்லா நாளிலும் அவர்கள் மகிழ்ந்திருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை பாதுகாக்க உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அவர்களை பலப்படுத்தி அவர்களுக்கு சகாயம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் அவர்களை தாங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தின் பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் உமது வலது பாரசத்தின் நித்திய பேரின்பத்தினாலும் அவர்களை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய எதிர்காலம் உமது கரத்தில் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் அவர்கள் விளக்கை ஏற்றி அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் இருளை வெளிச்சமாக்குபவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அறிகிற அறிவில் அவர்களை வளர செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை ஒருபோதும் விட்டு விலகாத தேவனாக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில் உமது சமாதானம் நிறைவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாழ்க்கையில் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சிறையிருப்பை மாற்றி இரண்டத்தனையாய் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவனே, அவர்களின் வாழ்க்கையை உமக்கு முன்பாக மகிமை உள்ளதாக மாற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் போகும் இடமெல்லாம் நீர் அவர்களோடு இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி பாதுகாப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையை பெருக்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் செய்ய வேண்டியதை நீர் அவர்களுக்கு போதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் ஆபத்தான காலங்களில் நீர் அவர்களை விடுவித்து உம்மை மகிமைப்படுத்த செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தினம் தினம் அவர்களுக்கு புதுபலன் கொடுத்து உற்சாகப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையில் நன்மையான எந்த ஈவும் உம்மிடத்திலிருந்து இறங்கி வருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை காக்கும்படிக்கு நீர் எப்போதும் அவர்களோட கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தியடைய செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர்கள் எருசலேமின் வாழ்வை காண கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து மகிழ்ச்சியாக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருக்க கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் பெற்றோர்களுக்கு என்றென்றும் துணை நிற்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெற்றோர்களை எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீடிய பொறுமையை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தான எல்லா கலக்கங்களையும் பயத்தையும் அவர்களின் இருதயத்தை விட்டு எடுத்து போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உமக்கு தெரியப்படுத்த கிருபை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களின் மனவிருப்பத்தின்படி நீர் அவர்களின் பிள்ளைகளின் வாழ்க்கையில் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்த அவர்களின் இருதயத்தின் வேண்டுதல்களை நீர் அவர்களுக்கு அருள் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் வாயை நகைப்பினாலும்
அவர்களின் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நீர் அவர்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா புத்திக்கும் மேலான உம்முடைய சமாதானத்தினால் அவர்களின் குடும்பத்தை நிரப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன்.